ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா தெரிச்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டதுக்கப்புறமா வந்து சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஓகே, சீரகம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அஞ்சல் பெட்டியை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து 4லேருந்து ஒரு 5 கருவேப்பிலை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ பொரியலுக்குங்கிறதுனால 4லேருந்து 5 கருவேப்பிலை போட்டாலே வந்து போதும். ஓகே, கருவேப்பிலை வந்து நல்லா தெறிக்கட்டும். தெறிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ வெங்காயம் 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன் சாப்பெல்லாம் பண்ணலை, முழுசாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைன் சாப் கூட வந்து பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு ஃபைன் சாப் கூட வந்து பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஸோ வந்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் வந்து போட்டுக்கலாம். ஓகே, கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் ஒன்றுனா வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவரைக்காவுமே வந்து க்யூபாவோ இல்லை ஃபைன் சாப்பாவோ அந்த மாதிரி நான் எதுவுமே வந்து பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாவோட கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஓகே, நான் வந்து ஒட்டுக்கா போடலான்னு நினைக்கும் போது அந்த அவரைக்காய் வந்து என்னை பல்ப் வாங்க வச்சுது. அது வந்து ஒட்டுக்காவே கடாயில் வந்து விழவே மாட்டேங்குது. ஓகே, அதனால் வந்து மிச்சம் இருந்த 2-3 அவரைக்காவை வந்து கையில் தான் எடுத்து போட்டேன். ஓகே, அவரைக்காவை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வந்து வதக்குங்க. நான் வந்து அவரைக்காய் வந்து கருகிடும். ஓகே, நல்லா வதக்குன்னு வந்து வதக்கிக்கலாம். ஓகே, வதக்கியாச்சு. இப்போ வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து 1.5 செம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவரைக்காய் நிறையா இருக்கு இல்லையா, அதனால் 1.5 செம்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அவரைக்காய் நிறையா இருக்கு இல்லையா, அது நல்லா வேகணும்ல, அதனால் லைட்டாக கொஞ்சோண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு வற்ற விடலாம். வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவரைக்காய் வந்து நல்லா வற்றிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து வற்றணும். ஸோ அந்த தண்ணிலாம் வற்றி அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். ஓகே, அவரைக்காய் வந்து இப்போ வற்றிடுச்சு நல்லாவே. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஆஸ் ஐ செட் பிஃபோர், உப்பு வந்து தேவையான அளவு. எக்ஸாக்டான அளவுலாம் நான் வந்து சொல்லலை. உப்பு போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அதெல்லாம் வந்து போடணும். அதை வந்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் 1.5 ஸ்பூன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூனை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூளும் வந்து சேம் அளவு தான், 1.5 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையும் வந்து வதக்குன்னு வந்து வதக்கிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூடான சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி. தேங்க்யூ ஆல்.